சில்க் த்ரெட் வந்து அந்த ரெண்டையும் சேர்த்து இப்படி வந்து நம்ம வச்சுருக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து என்ன நீடில், 23 நீடில். ஓகேவா? சில்க் த்ரெட் ஏற்கனவே வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த 23 நீடிலில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு அந்த இது பிஞ்சு போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து 13 சைஸ் நீடில் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட 23 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 23 வச்சு பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வந்து 13 சைஸ் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 13 சைஸ் நீடில் எடுக்கும் போது உங்களுக்கு இப்படி பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த க்ரிப்பு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சில்க் த்ரெட் வந்து அப்படியே பிய்யாது. ஓகேவா? நீங்கள் எடுக்கும் போது வந்து உங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு வராது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்க முடியும். ஓகே? ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். இதில் ஒன்றை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நல்லா வராது. அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து தான் இப்படி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து பஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம சில்க் த்ரெட்டுக்கு வந்து பண்ண மாதிரி தான், சாரி ஜரி த்ரெட்டுக்கு வந்து பண்ண மாதிரி தான் இப்படி நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, இப்போ அடியில் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்றது வந்து உங்களுக்கு புரியுதா? அடியில் வந்து நான் இப்போ காமிச்ச மாதிரி வந்து ஒரு பொசிஷனில் வந்து பிடிச்சிக்குவோம். அதே பிளேஸில் நீடில் வந்து பஞ்ச் பண்ணி இப்படி வந்து நம்ம அந்த ஜரிக்கு எப்படி வந்து டர்ன் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து டர்ன் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து டைட்டாக வச்சுக்கணும். அடுத்த செயின் வந்து போடும் போது இது வந்து இப்படி டைட்டாக இருக்கணும். இப்படி லூஸாக வச்சுட்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இப்படி வச்சு இப்படி நம்ம வந்து உள்ளே வந்து பஞ்ச் பண்ணுறோம். இப்போ அதை வந்து த்ரெட்டை வந்து கேட்ச் பண்ணுறோம். இப்படி வந்து சுற்றுறோம், திருப்பி வந்து குத்துறோம். இந்த மாதிரி சுற்றுறோம், திருப்பி வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி வந்து சுற்றுறோம், திருப்பி வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து சுற்றுறோம், திருப்பி வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து நம்ம லாக் போட்டுட்டு இந்த டைரெக்ஷனில் அப்படியே கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4 டைரெக்ஷன்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஈஸி ஃப்ளோவாக வந்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 த்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். இதுலேயும் வந்து என் நாட் போடுறது அட் த சேம் டைம் அந்த ஜரியில் எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு நம்ம இந்த 2ஐயும் வந்து இப்படி வச்சுட்டு இது ஜரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து இது நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் சின்னதாக எடுத்து விட்டு பண்ண வேணாம், நல்லா பெருசாகவே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு இங்கே வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதை வந்து அப்படியே வந்து கீழேருந்து அப்படியே வந்து நான் கீழே கொண்டு போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து அந்த என் நாட் வந்து விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த பேசிக்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம். டெய்லி வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஆரி கிளாஸஸ் வந்து ஃப்ரீயான கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பேசிக் டு அட்வான்ஸ்டு ஃபுல்லாக நம்ம இந்த 1 மந்தில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸல் ஆரி டிசைனர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து போடுற லைவாக இருக்கட்டும், நான் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.